துர்காஷ்டமியான இன்று நாம் சேவிக்கப் போகும் லீலை ஸ்ரீ சீதாதேவி சஹஸ்ரகண்ட ராவணவதம். ஒருமுறை ஸ்ரீ ராதாராணி காலநேமியின் 2 மகன்களான ஹர்ஷனா மர்தனா என்ற அசுரர்களை எதிர்கொண்டாள். தன் முற்பிறவியில் செய்த சம்ஹாரத்தை நினைவு கொண்டாள். தன் சக்தியை சுதர்சனமாக உணர்ந்து சுதர்சன சக்கரம் மூலம் ஏவி அவ்வசுரர்களை சம்ஹாரம் செய்தாள். சரி, முற்பிறவியில் என்ன சம்ஹாரம் செய்தாள்? ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் அவதாரமான ஸ்ரீ ராதையே முற்பிறவியில் திரேதாயுகத்தில் ஸ்ரீ ராமபத்தினியாக அவதரித்த சீதை. ஸ்ரீ சீதாதேவியே ராவணனை சம்ஹாரம் செய்தாள். சற்று விசித்திரமாக இருக்கின்றதல்லவா? தசகண்ட ராவணனை வதம் செய்தார் ஸ்ரீராமர். ராமசேனை யாவும் வெற்றியில் திளைத்தது. கொண்டாடி மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் ஒரு பெரும் திருப்பம் அன்று அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தது. தசானந்தன் ராவணனின் உயிரின் ஒரு பகுதி அசுரத்தன்மையுடன் மாய சக்திகளுடன் பல மடங்கு பெருகி ராவணனின் தாய் கைகசியால் ஏவப்பட்டது. அது ராவணனின் அந்தர்மாயா சக்தி அசுர சக்தியாக சஹஸ்ரகண்ட ராவணனாக 1000 தலைகள் கொண்ட ராவணனாக உருமாறியது. ஸ்ரீராமனின் சேனைகள் எதிர்பார்க்காத சமயத்தில் சஹஸ்ரகண்ட ராவணன் அவர்களை தாக்கினான். தன் மாயா சக்தியால் அனைவரையும் மூர்ச்சையடைய செய்தான். இதை அறிந்த அசோகவனத்தில் இருந்த ஸ்ரீ சீதாதேவி போர்க்களத்திற்கு ஓடினாள். தன் பிராணநாதன் ஸ்ரீராமபிரான் மயங்கி கிடப்பதையும் மாய ராவணன் செய்யும் அட்டூழியத்தையும் கண்டாள். சினம் பூண்டு எல்லையில்லா உக்ரத்துடன் மகாகாளியாக உருவெடுத்தாள். ஜெயந்தி, மங்களா காளி, பத்ரகாளி, கபாலினி, துர்கா, க்ஷமா, சிவா, தாத்ரி, ஸ்வாதா சதா நமோஸ்துதே. சுவர்ணமேனியனாள் ஷியாமலமேனியலாக சிவந்த கண்களுடன் கட்கம், வஜ்ரம், சூலம், சக்கரம், சங்கு, வில், அம்பு, வாள் என பல ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு ஒரு சிங்கம் போல் கர்ஜித்தாள். ஒருவனை தனித்து மாயா ராவணனுடன் போர் செய்தாள். சஹஸ்ரகண்ட ராவணனுக்கும் ஸ்ரீ சீதாதேவிக்கும் பெரும் யுத்தம் நடக்க ராவணனின் மாயைதான் அவளிடம் பலிக்குமா என்ன? அவள்தான் மகாமாயா மகாசக்தி ஸ்ரீ ஆதிசக்தியான ஸ்ரீ மகாலட்சுமி தாயாராயிற்றே. ஒரே அடியில் 1000 தலைகளையும் களையாக பிடுங்கி எடுத்தாள். சஹஸ்ர கண்டங்களும் அழிந்து நெருப்பிடைப்பட்ட விட்டில் பூச்சியைப் போல சஹஸ்ரகண்ட ராவணனும் அவனுடைய மாயாஸ்வரூபத்துடன் அழிந்து போனான். ஸ்ரீ தாயார் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ சீதா யாவரும் கருணாவதாரம், பிரேமாவதாரம் அல்லவா? சம்ஹாரம் எப்படி கருணையாகும் என்னும் கேள்வி நம் மனதில் எழும். சம்ஹாரம் என்றால் ஒடுக்குதல் என்று அர்த்தம். ஒருவன் செய்யும் அதர்மத்தை ஓரளவு வரையே பொறுத்து கொள்ள இயலும். அறியாமையால் விளைவதே இந்த அதர்மம். அதை சுட்டிக்காட்டுவதற்கே தண்டனை. அந்நிலையில் தண்டனையே தயையாகுகின்றது. ஆனால் இனியும் அவர்கள் திருந்த மாட்டார்கள் என்றும் நிலை வரும் பொழுது சம்ஹாரமே சாஸ்வதமாகுகின்றது. அவர்களை அழிக்கும் சமயத்தில் அவர்களின் கர்மம் செய்ய தூண்டுதலாக இருக்கும் அவ்வுடல் மட்டுமே அழியும். அவர்களின் ஜீவாத்மா என்றும் அழியாது. ந அந்யதே அந்யமானே இஷரீரே நேனன் சிந்தந்தி அசஸ்திராணி நேனன் தயதி பாவகா ந சோஷந்தி கிளேதயந்தியாப்போ ந சோஷதி மாருதா. மாறாக புதிய ஷரீரத்தில் அந்த ஜீவாத்மா ஜனனம் எடுக்கின்றது. இதனால் அவ்வாத்மாவுக்கு ஒரு புதிய வாய்ப்பு நல்குவதாக கருதப்படுகின்றது. இதை உணர்ந்தால் இந்த அசுரர்களுக்கு ஸ்ரீ தாயார் கருணை புரிந்ததாகவே அறியலாம். உண்மைதானே? சற்று ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். ராதே ராதே, ராதே ராதே.